புருஷனை குறித்து தவறான சிந்தை. சோத்திரம், வேலைக்கு போயிருக்கிறாரு, ஆமேன், சோத்திரம், நல்லபடியா வந்து சேருவாரா. திடீர்னு ஃபோன் பண்ணா ஃபோனு வெயிட்டிங் ஆள இருக்கு, யார்கிட்ட பேசிட்டு இருக்காருன்னு தெரியலையே, அங்க ஒரு ஆள்கிட்ட பேசுறேன், இங்க ஒரு ஆள்கிட்ட, மண்டை ஃபுல்லா ஏறி அந்த குடும்பத்தையே, குடும்பம் என்பது ஒரு கண்ணாடி மாதிரியாக்கு, ஆமே, அந்த கண்ணாடியை உடச்சி சுக்குன்னு ஒரு ஆக்குறது. எல்லாம் முடிஞ்ச பிறகு பீஸ் ஆகிட்டு கிடக்கு. சோத்துறோம். அதுக்கப்புறம் மண்டையில தெளிவு, நம்ம சும்மா எல்லாம் செஞ்சு அதான் உடைச்சாச்சே, பின்னே அங்கே. அப்போ சிந்தையில இயேசுடைய ரத்தம் தெளிக்கப்படும் போது சிந்தையிலே சாத்தான் செயல்பட முடியாமல் அது அங்கே தடுக்கப்படுகிறதா இருக்கிறது. ஆமேன். அடிக்கடி ஜெபிக்கணும், ஆண்டவரே. அதான் நான் சில அறிவுக்காக நான் சொல்றேன்னு ஆரம்பத்தில் சொன்னேன். ஏன்னா இதை குறித்து தெளிவு நமக்கு கண்டிப்பா என்ன செய்ய வேண்டும். இந்த வாரம் முழு இதை குறித்து ஆண்டவர் என்னோடு இடைப்பட்டு கொண்டே இருந்தார். ஆமேன். எனவே அடிக்கடி ஜெபிங்க, ஆண்டவரே என் சிந்தையிலே உங்களுடைய ரத்தம் தெளிக்கப்படுவதாக. ஒரு நிமிடம் நம்ம தலைக்கு மேல கையை வச்சு ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஸ்பெஷலா சகோதரிகளுக்கு தேவையான வேடாக்கம். ஆமேன். சொல்லுங்க, ஆண்டவரே என் சிந்தையிலே உங்களுடைய ரத்தம் தெளிக்கப்படட்டும். சொல்லுங்க, என் சிந்தையிலே உங்களுடைய ரத்தம் தெளிக்கப்படட்டும், என் சிந்தையிலே உங்களுடைய ரத்தம் தெளிக்கப்படட்டும். அப்பா, மனோஜுக்கு சிந்தையிலே உங்களுடைய ரத்தம் தெளிக்கப்படட்டும். ஆமா, என்னோட சிந்தையிலே உங்களுடைய ரத்தம் தெளிக்கப்படட்டும். இங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சிந்தையிலும் உங்களுடைய ரத்தம் தெளிக்கப்படுவதாக அப்பா. ஆமேன். சாத்தான் எங்க சிந்தை ஒரு பிளே கிரவுண்டா மாற்றக்கூடாது. எங்க சிந்தை கர்த்தருடைய ஆயுதமாய் மாறட்டும். சொல்லுங்க இந்த வார்த்தை, எங்களுடைய சிந்தை உம்முடைய ஆயுதமாய் மாறட்டும். எங்களுடைய சிந்தை உம்முடைய ஆயுதமாய்